وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இந்த விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்திருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில்முஃமினீன வல்முஃமினாத் வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வமஸ்வாக்கும். நபியே, அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக. உமது பாவத்திற்காகவும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருவீராக. அல்லாஹ் உங்கள் நடவடிக்கைகளையும் தங்குமிடத்தையும் அறிகிறான். இந்த வசனத்தினுடைய துவக்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்த்து, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள சொல்லி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். அதாவது, இந்த கலிமாவை முழங்கி ஒருவன் இஸ்லாத்திற்குள் வருவானானால் அவன் அந்த கலிமாவை சரிவர புரிந்தவனாக, உளமாற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது மேலோட்டமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அது மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்துல அதையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக உளமாற அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்துதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்வதாக இருந்தால் முதலாவதாக அது குறித்தான ஞானம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதாவது எடுத்தேன் கோத்தேன் என்கிற பெயரில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை, எந்த விதமான அறிவையும் வளர்த்து கொள்ளாமல், அதாவது இறைவனுக்கு உண்டான பண்பு என்னவெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி ஒரே ஒரு இறைவனாக இருக்க முடியும், ஏன் இரண்டு கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு முற்பட வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்துல ரசூல்லா அவர்களுக்கு இந்த கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கின்றான். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அதாவது நீங்க அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது என்பதை எந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பிக்கிறார் என்றால், இதன் மூலமாக நமக்கு படிப்பினை என்னவென்றால், நாமும் அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். அது குறித்தான விஷயங்கள்ல நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம சிறுபிராயத்துல இருந்து இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த காரணத்தினால அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நம்முடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு விஷயமாக இருக்கிறார். எல்லாருமே சொல்றதானே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நமக்கு தெரிந்ததுதானே என்ற அந்த மேல்போக்கான அந்த விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்பதை நம்ம அது குறித்தான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அறிவை வைத்து, அந்த பொதுவான சிந்தனைகளை வைத்து, இந்த உலகத்துல இருக்கின்ற படைப்புகளை சிந்தித்து, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை சிந்தித்து, இந்த உலகம் இயங்குகிற அந்த அடிப்படையான விஷயங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதன் மூலமாகவே அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை என்கிற அந்த கொள்கைக்கு நம்மால் வர இயலும். அது இந்த அறிவை நமக்கு சொல்லித்தரும். அதான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய குதிரை பார்க்க சொல்வதன் மூலமாக நமக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொல்வது மட்டுமே முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, லை வாஃபி அபதுன் யோமல் கியாமத்தி, ஒரு அல்லாஹுடைய அடியான் மறுமை நாள்ல முழுவதுமாக கூலி வழங்கப்படுவார். இந்த எதற்காக வேண்டி என்றால், யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நாடி, அதை மட்டுமே நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுவாரேயானால்,
இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைஹின்னார், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நரகத்தை ஹராமாக ஆக்குவதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எதற்காக என்று சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ கடமைக்கு என்று சொல்லிவிடக்கூடாது. ஏதோ அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அத்தா சொல்லி கொடுத்தாங்க, ஹஜ்ரத் சொல்லி கொடுத்தாங்க என்ற அடிப்படையில அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நாடி உளமாற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாம் சொல்வோமேயானால், அதற்குரிய பரிபூர்ணமான கூலி எதுவென்றால், நமக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து விடுவார். நரகத்திலிருந்து முழுவதுமான விடுதலை. அல்லாஹ் அதை ஹராமாக்கி விடுகிறான். எப்படி அல்லாஹ் ஷிர்க் வைத்தால் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் வசனத்துல குறிப்பிடுகின்றானோ, அது மாதிரி யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி சொல்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிபூர்ணமான பரிசுத்தமான கூலி எதுவென்றால், அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவருக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய அந்த வாசனை கூட நுகர முடியாத அளவிற்கு நரகத்தை அவர்களுக்கு தடை செய்துவிட்டு அவர்களுக்கு பரிபூர்ணமான அந்த சொர்க்கத்தை கொடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த விஷயத்தை ஆழமாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களுமே, நாம் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த காரணத்தினால லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நம்ம அன்றாடம் சொல்வதுதான், அன்றாடம் கேட்பதுதான் என்று அந்த விஷயத்துல அலட்சியம் காட்டி விடாமல், அது குறித்தான ஞானங்களை ஒவ்வொரு தினமும் நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். எப்படி அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவன் ஒருவன் தான் இருப்பதற்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த உலகத்தின் சூழல்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். இது முதல் செய்தியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்வார். இரண்டாவது விஷயமாக இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு தூதருக்கு இன்னொரு கட்டளை பிறப்பிக்கின்றான். நபியே, உன்னுடைய பாவத்திற்காக நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈமான் கொண்டிருக்கிற, உங்களை சுற்றி இருக்கின்ற ஈமான் கொண்டிருக்கிற ஆண்கள், ஈமான் கொண்டிருக்கிற பெண்களும் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி பாவமன்னிப்பு கேட்க சொல்லி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். அதாவது பாவ மன்னிப்பு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அல்லாஹ்விடத்துல அன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தினசரி ஆதமுடைய மக்களாக இருக்கிற நாம் தினசரி ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நம்ம மனிதர்கள் என்ற அடிப்படையில பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தினசரியாக நாம் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தினசரி பண்பாகவே வைத்திருந்தார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல 100 தடவைகள் வரைக்கும் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கிறேன். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் மக்ஃபிரத் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல தவறாமல் 100 தடவைகள் வரைக்கும் பாவமன்னிப்பு கேட்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டியே, நான் 100 தடவை கேட்கிறேன், நீங்களும் அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாவமன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்விடத்துல சரணடையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்தையே தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். உங்களுடைய பாவத்துக்காக நீங்க பாவமன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய சுற்று வட்டாரத்துல மோமின்களாக இருக்கிறாங்களோ, மோமினான ஆண்களாக பெண்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் நீங்கள் பாவமன்னிப்பு கேளுங்க என்பதை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி பல வசனங்கள்ல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், நல்லடியார்கள் அவங்கெல்லாம் பிரார்த்தனை செய்யும் போது வெறுமனே தமக்காக மட்டுமே அவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. தனக்காகவும் பிரார்த்தனை செய்வது போல தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வாங்க. தன்னை சுற்றி இருக்கிற ஈமான் கொண்டிருக்கிற ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பாவமன்னிப்பு கேட்கிறவங்களா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்போ நம்ம பிரார்த்தனை செய்யும் அது வழக்கமாக நமக்காக வேண்டி மட்டுமே நம்ம துவா செஞ்சுட்டு போயிடும். ஆனால் அப்படி ஒரு மோமின்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நமக்காக எப்படி நம்ம பாவம் கேட்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மோமின்களுக்காக, மோமினான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் வெவ்வேறு வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதையே வலில் முஃமினீன யௌம யக்முல் ஹிசாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக, மறுமையினால் வரக்கூடிய சமயத்துல மோமின்களுக்காகவும் நீ பாவமன்னிப்பை வழங்குவாயாக என்று நல்லடியார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் வேறு வசனத்துல சொல்லி காட்டியிருந்தான். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி காட்டும் போது கட்டளை பிறப்பிக்கிறான். நீங்க உங்களுடைய பாவத்திற்காக நீங்க பாவமன்னிப்பு கேளுங்க. ஈமான் கொண்டிருக்கிற ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவமன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படிலாம் செயல்படுறீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அறிகிறான். உங்களுக்குரிய தங்குமிடம் எது என்பதையும் அல்லாஹ் அறிகிறான். அப்போ இந்த விஷயத்தை
ஒரு விஷயமாக, ஒரு அடிப்படையான ஒரு அறிவுரையாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ இந்த விஷயத்தை ரசூல்லா அவர்களுக்கு சொல்லியிருப்பதன் மூலமாக அது அல்லாஹ் ரசூலாக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறார் என்று நாம் கடந்து விடாமல், மோமின்களாக இருக்கிற நாமும் அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்காக எப்படி நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அது மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்காக, குடும்பத்தாருக்காக, மோமின்களுக்காக சேர்த்து நம்முடைய பிரார்த்தனைகள்ல மகஃபிரத்துக்காக, பாவமன்னிப்புக்காக நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அந்த விஷயத்தையும் பிரார்த்தனையில இந்த ஒழுங்கையும் கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகளை நாம் செய்யுமாக சொல்லத்துள்ளோம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.